ஆனால் தேர்தல் வெற்றிகள் என்பது வந்து ஒரு இயக்கத்தோட எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போது 2021, 24 2 தேர்தல்கள், இப்போ அடுத்த தேர்தல் 26. இந்த 2026 தேர்தலிலும் ஒரு கூட்டணியில் 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. அதிமுகவும் பாஜகவும் இருக்கின்றன. தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி வரப்போவதாக அதற்கான பேச்சுவார்த்தைகள், முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணைவதற்கு ஒரு நீண்ட இடைவெளி ஏற்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? தேமுதிக, பாமக இதுவரை இணைவதற்கான எந்த விதமான ஒரு சமிக்சையும் அவர்கள் வெளிப்படையாக தெரிவிக்காததற்கு என்ன காரணம்? சார், ஒரு மாணவன் வந்து பள்ளியில் போய் ஒரு வகுப்பில் சேர்ந்தான்னா ஒரு வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் ஆனுவல் எக்ஸாம் வரும். இப்போ ஊடகத்தோட எதிர்பார்ப்பு, மற்றவங்களோட எதிர்பார்ப்புனா மாணவன் வகுப்பில் சேர்ந்த உடனே ஆனுவல் எக்ஸாம் எழுத சொல்கிற மாதிரி இது. தேர்தல் வரும் நேரத்தில் தான் சில சமிகைகள் வரும், அந்த நேரத்தில் தான் சிலது அமையப்பெறும். போன வருஷம் ஆரம்பத்தில் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து அடுத்த வருஷம் சட்டமன்ற தொகுதி வந்து கூட்டணி என்னாச்சு? திமுக வலுவான கூட்டணி, கொள்கை சார்ந்த கூட்டணி, இந்த கூட்டணியில் சலசலப்பு இல்லை, அதை எதிர்க்கக்கூடிய சக்தி அதிமுக. இந்த நரேட்டிவ் இது வந்து திட்டமிட்டு மக்கள் மனதில் விதைக்கப்படுகின்ற ஒரு நரேட்டிவ். திமுக பலம் வாய்ந்த கூட்டணி அல்ல, அந்த பிம்பம் உடஞ்சிருச்சுங்கிறத உண்மை. 3 கட்சிக்கு அங்கே கட்சியோட அங்கீகாரம் போச்சு, அடையாளமும் போச்சு. திமுக இப்ப நம்பி இருக்கக்கூடிய ஒரே பிரதான கட்சி வந்து காங்கிரஸ், அதுக்கு அடுத்து விட்ட விசிக. இப்ப அவங்களோட மக்கள் மன்றத்தில் அவங்களோட அடையாளமும் போச்சு. இப்போ விசிகாவினால் தனித்துவமாக போய் மக்கள் மன்றத்தில் போய் நின்று நாங்க மக்கள் மன்றத்தில் இருக்கோம், உங்களுக்கு நல்லது பண்றோம்னு சொல்ற இடத்துல விசிகா இல்லை. இப்போ மக்கள் நம்ப தயாராக இல்லை. மரியாதைக்குரிய திரும்ப அவர்கள் பல இடங்களில் போகும்போதே மக்களோட எதிர்ப்பு கேள்விகளை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு தனித்துவமாக அந்த கூட்டணி கட்சிகள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்ய இயலவில்லைங்கிறது உண்மை. இப்போ ஒரு கொடியை நட முடியல, ஒரு போராட்டம் பண்ண முடியல மக்களுக்காக. இதுதான் நிலைமை. தங்களுடைய அடையாளத்தை இழந்துட்டாங்க. 3 கட்சிக்கு கட்சியோட அங்கீகாரமே போச்சு. பலவான கூட்டணிங்கிறது செதஞ்சாச்சு. இதை தவிர்த்து திமுக உள்கட்சி பிரச்சனை இப்ப பெருசா வந்துகிட்டு இருக்கு. செதஞ்சிட்டு சொல்றீங்க, ஆனா உடனே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடோ அல்லது வேற நீங்க சொல்ற மாதிரி போராட்டங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அளவுல முன்னெடுக்கவில்லை என்ற விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக கூட்டணி அப்படியே தானே இருக்குது, அது அதே இருக்கிறாங்க. ஏதாவது பிளவு என்ன ஏற்பட்டிருக்கு? இந்த இயக்கத்தினுடைய சின்னம் இது, இந்த இயக்கத்தினோட கொள்கை, இந்த இயக்கத்தினோட அடையாளம். அந்த அடையாளத்தையும் ஒரு 3 கட்சி தொலைஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் இணக்கமா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இது என்ன லாஜிக்கு? என்ன சொல்றோம்? இப்ப நீங்க ஒரு கேள்வி வச்சீங்க, அஇஅதிமுகவிற்கும் இன்னும் பிற கட்சிகள் வந்து சேரலன்னு தானே கேட்குறீங்க. ஏன் இன்னும் இப்ப தனி நபர்கள் வந்து சேரன்னு கேட்டீங்களா? இப்ப நீங்க கேட்கும்போது இன்னொரு கட்சின்னு தானே கேட்குறீங்க, இன்னொரு இயக்கம் தானே கேட்குறீங்க. அந்த இயக்கத்திற்கும் சின்னத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்குல்ல. அது வாக்கு சதவிகிதம் அடுத்தது 0.3, 0.2, 0.5, 0.7 சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி அது வேற. நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பதுன்னா சின்னத்தை தானே எதிர்பார்க்கிறோம். இந்த சின்னமுடைய இந்த கட்சின்னு தானே பேசுறோம். அந்த சின்னமே காலியாகி போச்சு 3 கட்சிக்கு. அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல திமுகவில் இருக்கக்கூடிய இப்ப உள்கட்சி குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கறது நம்ம எந்த பொது வழியில பேசுறோம்? திமுக பல்வேறு மாநகராட்சிகள், நகராட்சிகள்ல அந்த மேயர் பதவிகள் இழப்பது, அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள், திரும்ப புதிய மேயர்களை தேர்ந்தெடுப்பது, நகராட்சி தலைவர்கள் பேச்சு, அது வந்து அந்த உள்கட்சி பிரச்சனை பேசதான் தேரும், இல்லைன்னு சொல்லலை. அது இதே இரட்டை தலைமையில் இருக்கும்போது கூட ஒரு நகராட்சியிலேயோ ஒரு மாநகராட்சியிலேயோ அதிமுக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததே கிடையாது. இருக்கிற எல்லா கவுன்சிலும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர, அது கொண்டு வர, இது கொண்டு வரேன்னு சொல்லி இந்த மாதிரி உள்கட்சி குழப்பமும் உச்சக்கட்ட உள்கட்சி குழப்பமும் நடந்ததே கிடையாது. 2 அறியப்பட்ட மிக பெரும் தலைவர்கள் திருச்சியில் அவங்க தொண்டர்கள் சண்டை போட்டு மண்ட உடைஞ்ச வரலாறுலாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கிடையாது. இப்ப நடக்குது கண் முன்னே. உள்கட்சி குழப்பங்களும் விவகாரங்களும் பூதாகாரமாக வெடிக்கிறது. ஆனா ஊடகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால், குறிப்பாக சமூக வலைதளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதால் இது ஒரு பேச்சு பொருளாக மாற விடாம பாத்துக்கிறாங்க. ஆனா அஇஅதிமுக தும்முனா ஒரு பேச்சு, இருமுனா ஒரு பேச்சு, யாரும் மூச்சு விட்டா ஒரு பேச்சு, மூச்சு நிறுத்தினா ஒரு பேச்சு. இதுதான் நடக்குது 9 வருட காலமாக. தினம்தோறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட, ஆனா எடப்பாடி இது வரைக்கும் ஒரு 700 அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கையின் பெயர் இது வரைக்கும் எதுவுமே மக்கள் மன்றத்தில் சென்றடைவதில்லை அப்படிங்கறத உண்மை. இந்த டிஎம்கே சிஸ்டம் இல்ல, எல்லா ஊடகங்களும் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையை போடாமையா தான் இருக்கிறாங்க. போடுறாரு சார். ஆனா எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் அறிக்கையை கொடுக்கலனால கூட ஊடகத்தில் நிறைய விவாதங்கள் வந்து அவர் நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் முன்னெடுத்து நடத்த போராட்டங்கள். நான் சொல்றேன் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டங்கள் இருந்தாங்க, அதுவும் ஊடகங்கள்ல போச்சு, இதுவும் ஊடகங்கள்ல வெளிவர. நம்மளும் அதே, நீங்களும் இது ஊடகத்துல இருக்கீங்க, நம்மளுக்கு அந்த கம்பேரிசன் எப்படின்னு தெரியும். ஒரு தனியார் வெட்டின போர்வெல் குழியில போய் விழுந்த பேரனுக்கு 3 நாள் லைவ் போட்டிருக்கோம். நம்ம நெல்லையில கல்குவாரிக்கு ஈடுபாடு சிக்கி 8 நாளுக்கு உயிருக்கு போராடினவரை பத்தி நம்ம ஒரு நாள் கூட இங்க போடல நியூஸ். இங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய மானபங்கப்படுத்தப்படும் பொழுது, காவலர்னாலேயே மானபங்கப்படுத்தும் போது விவாதமா வருதா, எவ்வளவு தீவிரமாக அது வருது அப்படிங்கறத நாமளும் பாக்குறோம்.
இன்னைக்கு கூட விழுப்புரத்துல ஒரு விதவை பெண்ணை 6 மாசமாக பிளாக்மெயில் செய்து சீரழித்த ஒரு திமுக நிர்வாகி மேல எஃப்ஐஆர் தரக்கின்னு அரெஸ்ட் பண்ணல. விவாதிக்கிறோமா இல்லையாங்கிறது மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேல விவசாயி கண்ணீர் விட்டு நிக்கிறாங்க. நெல் கொள்முதல் பண்ண முடியல, விளைந்த நெல்களை தண்ணீர் அப்படின்னு நாம பாக்குறோம். பார்க்காம இல்ல, ஒப்பீட்டின் அளவில் நான் சொல்வது ஒப்பீட்டின் அளவில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஊடகத்தை கையாண்ட விதமும், அதே திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதே ஊடகத்திற்கு அவர்கள் கொடுக்கும் சுதந்திரமும் என்னங்கிறத நாமளும் பார்க்காம இல்லை. ஊடகத்திலிருந்து குரல் வராம இல்லை. ஊடகத்தை வந்து சுதந்திரமா செயல்பட விடல, குரல் வழி நெடுக்கப்படுகிறதுன்னு வந்து உள்ளேருந்து வந்து குழப்பங்கள் வராம இல்லை. இப்போ ஒரு சமீபத்தில் கூட ஒரு ஊடகவியாளர் யூடியூபர் கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு உங்களுக்கே தெரியும். சென்னை பிரஸ் கிளப்ல நடக்காமலாம் இல்லைன்னா இதெல்லாம் பேச்சு பொருளாக மாறிக்கிறதா, மக்கள் நலன் சார்ந்த பேச்சு பொருளாக விவாதத்துக்கு வருகிறதான்னு கேட்டால் இல்லை. அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பூதாகரமாக பேசக்கூடிய வேலை தான் நடக்குது.